பிரியாணி லெவலுக்கு வேற லெவல்ல குஸ்கா சாப்பிடணும் ஆசைப்படுறீங்களா? நேரா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குங்க. எந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் ஃபேமஸ் அப்படின்னா இந்த குஸ்கா வந்துட்டு பிரியாணியா குஸ்கான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஒன்லி வெஜ் தான். பட் நான்வெஜ் லவர்ஸ் கண்டிப்பா ஒரு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோட்டலை மறக்கவே மாட்டீங்க, விடவும் மாட்டீங்க. இங்க குஸ்கா மட்டும் கிடையாதுங்க, லெமன் சாதம், தயிர் சாதம் சொல்லிட்டு வெரைட்டி ரைஸஸும் எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வழக்கம் போல இங்க தான் குஸ்கா சாப்பிடுவோம். ஒரு குஸ்கா வந்துட்டு ஆர்டர் போட்டாச்சு, அதோட சேர்த்து ஒரு ஆம்லேட் பெப்பர் ஜாஸ்தியா ஆர்டர் சொன்ன 5 நிமிஷத்திலே கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அப்புறம் அனைத்தும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான டிஷ்ஷான தயிர் வெங்காயம் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான், பீஸ் இருந்துன்னா கண்டிப்பா அது பிரியாணி தான். அது கூட சேர்த்து கிரேவியும் ஊத்திட்டாங்க. இப்போ வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். வாசனையை பார்த்தீங்கன்னா கமகமன்னு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ரைஸ் நல்லா பாயில் பண்ணி இருக்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப உதிரி உதிரியா இருக்குது. அப்படியே இந்த சாதத்துல ஆனியனை கொஞ்சமா ஆம்லேட் கொஞ்சமா எடுத்து வச்சு சாதத்தை நல்லா பேசஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. நம்மளை அட்ராக்ட் பண்ண இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த மிளகா ஊறுகாய். இந்த சாதத்தோட அந்த மிளகா ஊறுகாய் எடுத்து சாப்பிடும் போது, முக்கியமா அந்த மிளகாய் எடுத்து கடிக்கும் போது நல்லா சுருக்குன்னு இருந்தது. நீங்களும் இந்த சூப்பரான ஸ்பாட்டை ட்ரை பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. டாடா, பை பாய்.